ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் இஃப் கோட் எல்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோட் நம்பர் 190 ரிவர்ஸ் பிட்ஸ். இதில் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்யூஷன் எல்லாத்துக்கும் தெரியும். கிளாஸ் டிக்ளேர் பண்ணி C++ கோட் லாங்குவேஜ் C++ லாங்குவேஜ்ல வந்து கோட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் சொல்யூஷன் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு பப்ளிக் டேட்டா டைப் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணிட்டு int 32 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் நேம். இப்போ இங்க 32 பிட்ஸ் இருக்கும் பேசிக்கா, அதனால வந்து நான் வந்து int 32_t வச்சிருக்கேன். ரிவர்ஸ் பிட்ஸ்ங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து n நம்ம பாஸ் பண்ற பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா யூஸ் பண்ணி நம்ம வந்து 0 வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பிட் வந்து 32. ஸோ n-1 ரன் ஆகுங்கிறதுனால நம்மளுக்கு 31 வரைக்கும் ரன் ஆகும். 0 ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நம்மளுக்கு அப்போ கவுண்ட் 32 வந்துடும். i++ யூஸ் பண்றோம். int bit equal to n and 1, result equal to result lesser than 1. இப்படி பண்ணினா நம்ம இந்த 32 பிட்ஸ் ரன் பண்ணிட்டு லாஸ்ட் 1 வந்து லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணுவோம். n equal to n cascading operator of 1. இது வந்து லாஸ்ட்ல வந்து ரிட்டர்ன் ரிசல்ட் போடையில நம்மளுக்கு வந்து இந்த பிட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்டு பிட்டோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ 13ஓட வேல்யூ, அதாவது பைனரியில 13ஓட வேல்யூ வந்து 1101. ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல வந்து ரிசல்ட் வந்து 1 இருக்கும், ரிவர்ஸ்ல பார்ப்போம் 1 இருக்கும். செகண்ட் இட்ரேஷன்ல 0 ஆட் ஆகும், 10 ஆட் ஆகும். 10ஓட வேல்யூ 2. ஸோ தேர்ட் இட்ரேஷன்ல 101 இந்த இடத்துல நான் இங்க எழுதியிருக்கேன் கீழே 101. அப்ப பைனரி வேல்யூ ஒரு 5. ஃபோர்த் இட்ரேஷன்ல 1011 இருக்கும், 11. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1011 வரும். அப்ப நம்ம அதோட வேல்யூ வந்து 11. இதுதான் இந்த ரிவர்ஸ் இந்த பிட்ஸ் கான்செப்டோட இது. ஸோ தேங்க்யூ.